ஓம் சிவாய போற்றி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று ஜோதிடத்தில் கன்னிராசியை பற்றி பார்க்க இருக்கிறோம். தற்போது நடக்கும் மே மாதம் 2026 இந்த காலகட்டம் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளும் மனதில் ஒரு புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நிலையில் உள்ளது. உங்களுக்கு கைகூடி வரும் ஒரு பாக்கியம் இந்த கிரக அமைப்பு கொடுக்க நிலையில் உள்ளது. இதுவரை நீங்கள் கஷ்டங்களும் தடைகளும் தாமதங்களும் வாழ்க்கையில் அடிக்கடி நீங்கள் சந்தித்தீர்கள். கன்னிராசியில் பிறந்தவர்கள் அனைவருமே கஷ்டங்களை அனுபவித்தே பிறக்கிறீர்கள். வாழ்க்கையில் தத்துவத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபர் என்றால் அது கன்னிராசினியர்களே அவர்கள். வாழ்க்கை எப்படிப்பட்டது, வாழ்க்கை எவ்வாறு வாழ வேண்டும், இந்த தனித்துவமான ஒரு பகுத்தறிவு கொண்டவர்கள் நீங்களே ஆவீர்கள். அப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் தற்போது நடக்கும் இந்த நிகழ்காலம் உங்களுக்கு சாதகமாக உள்ளது நேர்களே. சுப நிகழ்ச்சிகள் மனதில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கூடும் காலம். உங்களுக்கு இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் பட்ட தோல்விகளுக்கும் விடைகள் கிடைக்கக்கூடிய காலம் தற்போது இந்த 2026 உங்களுக்கு இந்த மே மாதம் தர இருக்கிறது நேர்களே. கன்னிராசி நேர்களே, அறிவுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள். நல்ல ஒரு புத்திசாலித்தனமும் ஒழுக்கமும் பொறுப்புணர்வும் கொண்டவர்களாக இருப்பதை பார்க்க முடியும். உங்கள் ராசிக்கு அதிபதி யார் என்றால் அறிவு காரகன். உங்களுக்கு புத்திசாலித்தனமும் அறிவு சிந்தனைக்கு காரணம் என்று போற்றக்கூடிய அந்த புதன் பகவானை கன்னிராசிக்கு அதிபதியாக வருகிறார். அப்படிப்பட்ட நீங்கள் அவருடைய ராசியில் பிறந்தவர்கள். நீங்கள் லக்னமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த புதனின் ஆதிக்கம் நிறைந்திருப்பதால் நீங்கள் யோசிக்கும் திறன் உள்ளவர். நீங்கள் எது செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பீர்கள். ஒருவர் வீட்டில் கன்னிராசியாக ஒரு நபர் இருந்தால் கண்டிப்பாக அவர் யோசிக்கும் ஒரு திறமையே தனித்துவமாக இருப்பதை பார்க்க முடியும். அவர் செல்லும் பாதையை வீட்டில் உள்ளார்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர் செல்லும் பாதை அவர் முறையாக கணித்து அவர் எதை நோக்கி செல்ல வேண்டும், எவ்வாறு இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும், கையாள வேண்டும் எண்ணம் சிறு வயதிலே உங்களுக்கு இருப்பதை பார்க்க முடியும். கடன் சுமையும் உங்கள் வீட்டில் இருக்கும் சுமைகளும் உங்களை சிறு வயதிலே உங்கள் சுமக்கக்கூடிய ஒரு துர்பாக்கியத்தையும் இந்த கிரக அமைப்பு கொடுக்கும் உங்களுக்கு. தற்போதும் இல்லை நேர்களே, கன்னிராசி நேர்களுக்கு சொல்கிறோம், அந்த பக்குவம் உங்களுக்கு சிறு வயதிலே கொடுத்து விடுவார்கள். தற்போதும் உங்களுக்கு யோக காலம்தான், கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு அந்த பக்குவமும் அந்த அனுபவமும் உங்களுக்கு சிறு வயதிலே கிடைத்துவிடும். மற்றவர்களெல்லாம் அந்த கஷ்டம் துன்பம் அவ்வளோ சீக்கிரம் அனுபவிக்க மாட்டார்கள். கன்னிராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக அந்த பக்குவமும் அனுபவமும் வழிகளும் சுமந்த வாழ்க்கையை வாழ்வதை பார்க்க முடியும். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் சில போராட்டங்களை நீங்கள் சந்திப்பது உறுதி, சில நஷ்டங்களும் ஏற்படுவது உறுதி. நீங்கள் மனதில் பிடித்தவரை சிலர் காதலிப்பவர்களும் கூட காதலித்து வருபவர்கள் கூட மனதில் பிடித்தவர்களை கண்டிப்பாக கல்யாணம் பண்ண முடியாத நிலையும் ஏற்படும். ஏன்னா கன்னிராசி நிலை குடும்பத்தை சார்ந்த உங்கள் குடும்ப பற்று உள்ளவர்கள் நீங்கள். ஆகிய உங்களுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி அந்த வாழ்க்கையை கூட விட்டு கொடுத்து தன் குடும்பத்துக்காக வாழ்பவர்கள் நீங்களே ஆவீர்கள். இதுவே உண்மை கன்னிராசினியர்கள். உண்மை என்றால் கண்டிப்பாக கமெண்ட்ல தெரிவிங்க. அப்படிப்பட்ட உங்கள் வாழ்வில் கஷ்டங்களும் துன்பங்களும் வாழ்க்கையில் அடிக்கடி சந்தித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள். அது எப்போது உங்களுக்கு முடியும், எந்த காலம் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காத நம்மை நாடி ஒரு நமக்கு சந்தோஷமான ஒரு நாம் எதிர்பார்த்தது நடக்காத என்று இயங்குபவர்களே நீங்கள். மிடில் கிளாஸ் இருப்பவர்கள் கூட, சாதாரண வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பவர்கள் கூட சாதிக்கும் திறன் உங்களுக்கு அதிகமாக யோசிப்பீர்கள். நீங்கள் செய்யும் வேலை நல்ல சம்பாதித்தாலும் அதை விட சம்பாதிக்கணும், அதை விட ஒரு யாரையும் ஏமாற்றக்கூடாது, தனித்துவமான தன்னுடைய திறமையை சம்பாதிக்கணும் என்ற எண்ணம் உங்களிடம் இருப்பதை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட கன்னிராசினர்களே, அறிவுத்திறனும் ஒழுக்கமும் நிறைந்தவர்கள் நீங்கள். உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் வருவரை நீங்கள் காத்திருக்க வேண்டும். இப்போது வரும் என்ற அதையும் சொல்வோம், கவலைப்பட வேண்டாம். புத்திசாலமும் ஒழுக்கமும் பொறுப்புணர்வும் கொண்ட ராசியான கன்னிராசியில் பிறந்தவர்கள் நீங்கள். உங்களுடைய அதிபதி யார் என்றால் அறிவுக்கு சொந்தக்காரகன் அந்த புதன் பகவான். அவர் பேச்சுக்கு சொந்தக்காரன், பகுத்தறிவுக்கு சொந்தக்காரனாக போற்றப்படுகிறது இந்த புதன் பகவான். அப்படிப்பட்ட அந்த புதன் பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக வருகிறார். அவருடைய யோகம் வீடான
மகர ராசியும் யோக வீடாக பார்க்கப்படுகிறது. அவருடைய மற்றொரு யோக வீடான சுக்கிர பகவானின் அவருடைய வீடான ரிஷபராசி மிகப்பெரிய யோகமாகவும், அவருடைய துலாம் தனஸ்தானம் உங்களுக்கு யோகாதிபதி வீடாக வருகிறது. உங்களுக்கு மற்றொரு வீடான உங்களுடைய மிதுன ராசி 10 மிதுன ராசியும் உங்களுக்கு சாதகமான ஒரு யோகமான வீடாக பார்க்கப்படுகிறது. இந்த யோக வீடுகளில் தங்களுடைய யோக கிரகங்கள் யோகாதிபதி நின்று விட்டால், உங்கள் பிறப்பின் இந்த யோகம் இறந்து விட்டால், நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் சிறந்த இடத்தை பிடிப்பது, சிறந்த இடத்தில் நீங்கள் ஆடம்பர வாழ்க்கை நாடி உங்கள் வாழ்க்கை செல்வதை நீங்கள் பார்க்க முடியும். கன்னிராசி நேர்களே, அறிவுக்கும் ஆழ்வுத்திறமும் உங்களுக்கு அதிகமாக இருப்பதால் எந்த விஷயத்தையும் ஆழமாக யோசித்து செய்வீர்கள். வீட்டில் யாரும் செய்யாத ஒரு தனித்துவமான முடிவை நீங்கள் எடுப்பவர்கள் நீங்களே ஆவீர்கள். அவ்வளோ சீக்கிரம் உங்கள் முடிவிலும் உங்கள் பேச்சிலும் உங்கள் மனதிலும் நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு வாழ்க்கையில் தத்துவம், வாழ்க்கையை முன்னேறக்கூடிய வழிகளை எளிதில் ஆராய்ந்து சொல்பவர்கள் நீங்கள். ஆனால் அதை யாரும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். உங்களிடம் இருக்கும் சில நட்புறவு சார்ந்தவர்களிடம் நீங்கள் எதை நோக்கி செல்கிறீர்கள், உங்கள் வாழ்க்கையில் நட்பு உறவு என்று சொல்கின்ற அந்த நட்பு கூட உங்களுக்கு துரோகம் செய்வதை பார்க்க முடியும். ஏன்னா நீங்கள் ஏன் துரோகம் செய்கிறார்கள் என்றால், நீங்கள் அன்புக்கு அடிமை, நீதி நேர்மைக்கு உடையவர்கள், நீங்கள் யாருக்கும் துரோகம் செய்வர்கள், ஏமாற்றக்கூடிய மனநிலை இல்லாதவர் நீங்கள். ஆகையால் நீங்கள் தோற்று போவீர்கள். சிலர் உங்களை ஏமாற்றும் அந்த எண்ணம் உடையவர்கள் எளிதாக உங்களிடம் உங்கள் சந்தோஷத்தை பறித்து கொண்டு சென்று விடுவார்கள். அதை விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் உள்ளவர்கள் நீங்களே அவர்கள். வேலை, வீடு, வாழ்க்கை அனைத்திலும் கட்டுப்பாடோடு இருப்பவர்கள் நீங்கள். கட்டுப்பாடை விரும்புவர்கள் நீங்கள். கொடுத்த வேலையை நேர்மையாக செய்து முடிப்பவர்கள் நீங்கள். எந்த வேலையை கொடுத்தாலும், அதை தெரியாத வேலையை கொடுத்தாலும் தெரிந்து கற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணம் அதிகமாக இருக்கும் உங்கள்கிட்ட. அதை எப்படியாவது கற்றுக்கொண்ட அதிகாரிக்கு மேலதிக முதலாளி என்று சொல்லுகின்ற அந்த முதலாளிக்கு நேர்மையாகவும் தன்னுடைய கொடுத்த அந்த பதவியை அதில் லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு எண்ணமும் உங்கள் மனதில் உள்ள நிறுவில் இருப்பதை பார்க்க முடியும். அதை ஈட்டியும் லாபத்தை கொடுத்து ஒரு நற்செய்தியும் பெயரும் உங்களுக்கு கிடைப்பதை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில தோல்விகளை நீங்கள் அடைந்து கொண்டிருப்பீர்கள். பிறருக்கு உதவ வேண்டிய மனப்பான்மையும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு சிலர் கஷ்டப்பட்டாலும் உங்களால் முடிந்த உதவி செய்ய ஆசைப்படுவீர்கள். சிலருக்கு உணவு இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக தன்னுடைய உணவை கொடுத்து விடுவீர்கள். அந்த அளவுக்கு நீங்கள் மனப்பான்மையும் மனதளவிலும் நல்லவராக இருப்பதை பார்க்க முடியும். சிக்கனமானவர்கள் நீங்கள். செலவில் சிக்கனமானவர்கள் தான். எதையும் அவ்வளவு சீக்கிரம் கடையில் விற்கும் பொருட்களும் சரி, தேவையற்ற பொருட்களும் சரி உண்ண மாட்டீர்கள். விரும்பியதை மட்டும் உண்ணுவீர்கள். தேவையற்ற செலவை தவிர்ப்பவர்கள் நீங்கள். பணத்தை சேமிக்கும் எண்ணமும் சேமிக்கும் பக்குவம் உடையவர்கள் நீங்கள். அதை உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக பார்க்க முடியும். கன்னிராசினியர்களே, மெதுவாக நம்பிக்கை வைப்பவர்கள் நீங்கள். மெதுவாக யாரையும் உங்களை நேசிப்பவர்கள் அதிகமாக நம்பிக்கை வைத்து உங்களுக்கு அந்த நம்பிக்கை ஆனவரை சில காலகட்டம் உங்கள் வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய காலத்திலும் சரி, நகர்ந்து கொள்ளும் இந்த வாழ்க்கையிலும் காலகட்டத்திலும் சரி, அவர்களே உங்களை விட்டு பிரியக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் சில காலகட்டத்துக்கு. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஏன் ஏற்படுகிறதா சில உங்களுடைய அந்த நல்லொழுக்கமே காரணம். நீங்கள் நல்லவராக இருப்பதே அதுக்கு காரணமாகும். அவர்கள் அந்த நல்லவராக சிலருக்கு நல்லவராக இருந்தாவே இந்த நாட்டில் பிடிக்காத ஒரு நிலை ஏற்படும். ஆகியாலே சிலர் பிரிந்து செல்வார்கள். நேர்மையாக பேசுவீர்கள். எதை ஒரு தவறு செய்தாலும் மனதில் உள்ளதை புரிய வைக்க ஆசைப்படுவீர்கள். சிலர் புரிந்து கொள்ள மாட்டார்கள். நீங்கள் புரிய வைக்க ஆசைப்படுவீர்கள். அதுவே அவருக்கு தவறாக உணர்ந்து கொள்வார்கள். தனக்கே புத்திமதி சொல்கிறீர்களா என்ற எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டு தங்களை விட்டு பிரியக்கூடிய நிலையும் ஏற்படும். பேச்சில் நிதானமும் இருக்கும். யோசித்து பேசும் மனப்பான்மையும் பக்குவமும் பழக்கமும் உங்கள் வாழ்வில் இருப்பதை பார்க்க முடியும். உங்கள் குறைகள் என்றால் நீங்கள் அதிகமாக கவலைப்படுதல். அந்த கவலையால் நீங்கள் மனக்குழப்பமும் மனதில் சந்தோஷமும் நிலைக்காமல் இருப்பதை பார்க்க முடியும். சில விஷயங்களில் பெரிதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். மோட்டிவேஷன் உங்களுக்கு இருந்தாலும் அந்த மோட்டிவேஷனை நீங்கள் உங்கள் குடும்பத்தை ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக நீங்கள் விட்டு கொடுத்து விடுவீர்கள். ஆகியால் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்காத நிலை ஏற்படுவதை பார்க்க முடியும். சில நேரங்களில் அதிகமான விமர்சனத்துக்கு நீங்கள் ஆளாவீர்கள். ஏன்னா நீங்கள் நல்லவராக இருப்பதே காரணம். நீங்கள் ஒழுக்கம் நிதானம் கட்டுப்பாடோடு இருப்பதே அதுவே காரணம். அதுவே சிலருக்கு பிடிக்காமல் உங்களை மற்றவர்களும் கூட அவருடைய நட்பு வட்டாரங்களில் உங்களை பற்றி சொல்லி
அவதூறுகள் பரப்புவதை பார்க்க முடியும். மன அழுத்தம் எளிதில் உங்களுக்கு அடிக்கடி ஏற்படுவதை பார்க்க முடியும். நேயர்களே, காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை சிலருக்கு கிடைக்காமல் போவதை பார்க்க முடியும். ஏன்னா அன்பையும், உண்மையான அன்பையும், நிலையான உறவையும் விரும்புவார்கள் நீங்கள். அந்த அன்பு கிடைக்காம ஒரு சூழ்நிலையும் உங்கள் வாழ்வில் ஏற்படுவதை பார்க்க முடியும். வேலை மற்றும் தொழில் என்றால் உங்களுக்கு நல்ல கணக்கு சம்பந்தப்பட்ட தொழிலும், மருத்துவம், கல்வி, நிர்வாகம் சென்ற தொழில்களும், கணினி ஆராய்ச்சி போன்ற தொழில்களிலும் நீங்கள் சிறந்து விளங்குவதை பார்க்க முடியும். உங்களின் நட்சத்திரம் உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் எப்படி நீங்கள் உங்கள் வாழ்வில் நகர்த்தி செல்வீர்கள், உங்கள் வாழ்க்கை எவ்வாறு எந்த காலகட்டத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இந்த சோதனை காலம் எப்போது உங்களுக்கு நிறைவேறும் என்றால் 27, 28 வயதிற்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையில் படிப்படியான ஒரு முன்னேற்றம், படிப்படியான ஒரு கஷ்டம் நீங்கள் யாரும் படாத கஷ்டம் சிறு வயதிலே பட்டு விடுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து விடுவீர்கள், இந்த கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது, நாம் படும் கஷ்டம் யாருக்கும் வராது இருப்பதை நன்று யோசிப்பீர்கள். அந்த கஷ்டம் நீங்கள் அனுபவித்து வந்தீர்கள். அதனால் எதையும் தாங்கும் சக்தியும், எதையும் யோசித்து செய்யும் சக்தியும், எந்த கடினமான சூழ்நிலையும் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தும் ஒரு வலிமையான நபராக நீங்கள் உங்களை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட உங்கள் வாழ்வில் தற்போது இந்த கன்னி ராசிக்கு நடக்கும் இந்த சூழ்நிலை, நிகழ்காலத்தில் நடக்கும் கிரக அமைப்பு நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே. கன்னிராசினர்களே, உங்களுக்கு பாருங்கள், யோகாதிபதி 5 கொடியவன் உங்களுக்கு இந்த வீட்டுக்கு பாருங்கள், சனி பகவான் நேரடி பார்வையில் உட்கார்ந்து அந்த சனி பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு சனி பகவான் பாதக ஸ்தானத்தில் உட்கார்ந்தாலும், திருமண ஸ்தானத்தில் சில பிரச்சனைகளை கொடுத்தாலும், கஷ்டங்களை துன்பத்தை கொடுத்தாலும், உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்கள் வீட்டை பார்ப்பதால் உங்களுக்கு பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரும். உங்களுக்கு கௌரவம் நிலை குறைந்திருப்பதை கண்டிப்பாக சரி செய்யக்கூடிய வாய்ப்பை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். கஷ்டங்களும் துன்பங்களும் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். திடீர் அதிர்ஷ்டம், செல்வம், தனம், வரவு உங்கள் வாழ்வில் ஏற்படுவதை பார்க்க முடியும். நான் சனி பகவான் கொடுப்பார். உங்களுக்கு குழந்தை வாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வாக்கியம் ஏற்படும் வாய்ப்பை இந்த சனி பகவான் கொடுப்பார். கவலை வேண்டாம் நேயர்களே. கண்டிப்பாக ஒரு நற்செய்து கல்யாணம் ஆனவர்களுக்கு, கன்னிராசி பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக நற்செய்து உங்கள் குடும்பத்தில் ஏற்படுவதை பார்க்க முடியும். நல்ல ஒரு குழந்தை வாக்கியம் பிடிக்கும், கௌரவம் நிலைநாட்டக்கூடிய நிலை ஏற்படும். உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தில் இருக்கிற பிரச்சனைகள் உங்களை சாதகமாக முடிவதை பார்க்க முடியும். உங்களுக்கு மற்றொரு யோகாதிபதி என்ற கன்னி ராசி அதிபதியான இந்த வீட்டுக்கு தனஸ்தானாதிபதி யார் என்றால் இந்த சுக்கிர பகவானும், பாக்கியாதிபதி சுக்கிர பகவான் எங்கே இருக்கிறார்னா உங்கள் வீட்டுக்கு 10ஆம் ஸ்தானத்தில், தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். நல்ல ஒரு தொழில், வலுவான தொழில் கிடைப்பதை உங்களை பார்க்க முடியும். உங்களுக்கு நற்செயல் தொழில், இதுவரை தொழிலில் இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த மே மாதத்திலிருந்து உங்களுக்கு தொழில் உங்களை நாடி வருவதை பார்க்க முடியும். உங்கள் நட்பு வட்டாரங்கள் மூலம் உங்களை நாடி வருவதை பார்க்க முடியும். அந்த தொழிலில் ஒரு உற்சாகமும், சந்தோஷமும், மகிழ்ச்சியும் இருப்பதை பார்க்க முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு தொழில் செய்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஒரு நாட்டம், அது ஒரு மகிழ்ச்சி, புத்துணர்ச்சியோடு தற்போது இந்த மே மாதத்தில் நடப்பதை கண்டிப்பாக கண்கூடாக பார்க்க முடியும். வேலை இல்லாதவர்கள் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை தேடி வேலை சென்று நீங்கள் தேடி சென்றால் வேலை கிடைப்பது 100% உறுதியான ஒரு நிலை ஏற்படும். உங்களுக்கு 10 கொடியவன் 12ஆம் வீட்டில் இருந்தாலும் உங்கள் கன்னி ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருவரும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறார்கள். உங்களுக்கு இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு கன்னி ராசி அதிபதி பாருங்கள், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசி அதிபதி உங்களுக்கு புதன் பாக்கியஸ்தானத்திற்கால் நல்ல ஒரு பாக்கியம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வேலை வாய்ப்பு, திடீர் ஒரு சந்தோஷமான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். மகிழ்ச்சி தரமான வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த காலகட்டம், இந்த மே மாதத்தில் உங்களுக்கு நீங்கள் பட்ட கஷ்டம், இதுவரை உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றம், தடை, தாமதம், சொற்களால் சிலர் உங்கள் தாக்கியிருப்பார்கள். உங்களுடைய உறவினர்கள் தாக்கியிருப்பார்கள். உறவினர்கள் உங்களை ஒரு கேவலமாக நினைத்திருப்பார்கள். உங்களை தாழ்மையான நிலையை நினைத்திருப்பார்கள். அதை அனைத்தும் உங்களை வாழ்க்கையில் கண்டிப்பாக நீக்கக்கூடிய நிலை, உங்கள் வாழ்வில் விட்டு செல்லக்கூடிய நிலை தற்போது ஏற்படும் உங்களுக்கு. ஏனென்றால் உங்களுக்கு உங்களுடைய ஸ்தான அதிபதி உங்களுக்கு வலுவாக பாக்கியஸ்தானத்தில் வந்திருக்கார். சூரியனோட சேர்ந்திருப்பது மிகப்பெரிய சிறப்பான ஒரு ஸ்தானம். ஏன்னா நன்றாக இந்த பாக்கிய ஸ்தானத்துக்கு சூரிய பகவான் 4 கொடியனும், இந்த பாக்கிய ஸ்தானத்துக்கு பாருங்கள் தனஸ்தானாதிபதியும், 5 கூடிய புத்திர ஸ்தானாதிபதியும், கௌரவஸ்தானாதிபதி வந்துள்ளார் புதன் பகவான். ஆகிய சூரியனும் புதனும் இருப்பதால் உங்களுக்கு அரசு சார்ந்த ஒரு துறையில் கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த
வகையிலும் நீங்கள் செல்வதை பார்க்க முடியும். அரசியல் சம்மந்தப்பட்ட தொடர்பு ஏற்படுவதை பார்க்க முடியும். கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுக்கு. ட்ரை பண்ணிடலாம். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியவர்கள்லாம் கண்டிப்பாக கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தற்போது உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக கவலைப்படாமல் இந்த காலகட்டம் மிஸ் பண்ணாமல் உங்களுடைய எதை நோக்கி உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எதை நோக்கி செல்ல இருக்கிறீர்களோ அதை நோக்கி கண்டிப்பாக பயணிங்கள். வெற்றி கிடைப்பது நிச்சயம், உறுதி, 100% கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் நிலவுவதை பார்க்க முடியும். உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு பாவி என்று சொல்லக்கூடிய மிக கடுமையான தாக்கத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 3 குடியனும் 8 குடியன் 8இல் மறைந்து நிறைந்திருப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு. இந்த கெட்டவன் கெட்ட இடத்தில் மறைந்து நிற்பது மிகப்பெரிய செல்வந்தராகும், மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் எதிர்பாராத வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. அந்த ஸ்தானம் மறைந்து நின்றிருப்பது நல்ல ஒரு ஆயுளையும் நல்ல ஒரு செல்வாக்கான வாழ்க்கையை, திடீர் ஒரு அதிர்ஷ்டம், திடீர் ஒரு வாழ்க்கையில் உயர்வு, இது அனைத்தும் கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டு யோகத்தையும் கொடுக்கும் உங்களுக்கு. ஆகையால் உங்களுக்கு வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்பு இந்த மே மாதம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஆகையால் கவலை வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு இன்னொரு மற்ற கிரகமான ராகு பகவான் பாருங்க 6இல் உட்கார்ந்து மிகப்பெரிய ஒரு வலுவான இடம். 6க்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம். போர்க்காலமாக இருந்தாலும் போர் தளபதியாக வெற்றி சூடக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. 6 கோடியின் போராட்டங்களை வெற்றியை சூடக்கூடிய இடம். போட்டியாக இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும் எதிலும் வெற்றியை சூடக்கூடிய இடமாக பார்க்கப்படுகிறது. இந்த 6இல் உட்கார கிரக அமைப்பு தீய கிரகம் உட்காரும்போது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்து விடுவார். இப்போ ராகு பகவான் தீய கிரகம், ராகு 6இல் உட்கார மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக ஆக்கிவிடும். எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும், எந்த ஒரு நற்செய்தியாக இருந்தாலும், எந்த ஒரு உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் யோசிக்காத சில விஷயங்கள், சில காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ராகுபவன் கொடுக்கிற நிலையில் உள்ளார். ஆக கவலைப்படாத நீங்கள் முன் வைத்த காலை பின் வைக்க வேண்டாம். உங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம், மகிழ்ச்சியை நிலவும் உங்களுக்கு. கேது பகவான் 12 மறைந்திருப்பது அதுவும் உங்களுக்கு செல்வம் தான், மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம் தான். ஆகையால் உங்களுக்கு தற்போது இருக்கும் கிரக அமைப்பு உங்களுக்கு வலுவாக இருப்பதால் கவலை வேண்டாம். உங்களுக்கு பாருங்கள், ராசி அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு லாபத்தில் உட்கார்ந்திருப்பது, தன்னுடைய ஆட்சி வீட்டில் உட்கார்ந்திருப்பதால் திடீர் லாபம், வாழ்க்கையில் எதிர்பாராத சந்தோஷம், மகிழ்ச்சி. உங்களுக்கு இதுவரை பட்ட கஷ்டம், துன்பம் அனைத்தும் விலகி கன்னி ராசி நேயர்களே, உங்கள் வாழ்வில் நீங்கள் எடுத்து 20 வயதில் தாண்டியவர்கள் அனைவரும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். நீங்கள் 100% மகிழ்ச்சி தரும். 80% கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்க முடியும். உங்கள் வாழ்வில் சந்தோஷம், மகிழ்ச்சியும் கூடி உங்களுடைய புத்துணர்ச்சி, நீங்கள் மகிழ்ச்சியோடு சிரிப்பதை பார்க்க முடியும். சில தடைகளும் தாமதங்களும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க அது அனைத்தும் விலகி படிப்பவர்கள் நன்றாக படிப்பீர்கள், வேலைக்கு செல்பவர்கள் நன்றாக வேலையை செல்வார்கள், திருமணம் ஆகாதவர்கள் நல்ல ஒரு திருமணம் பாக்கி கிடைக்கும், நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிட்டும். உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் செல்வம், தனம், பொருள் அனைத்தும் சேரும் காலம் இந்த காலகட்டம் நடைமுறையில் உள்ளது நேயர்களே. ஆகிய கன்னிராசினர்களே, சிறப்பான காலகட்டம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிஸ் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு வழிகளை நம்ம சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள். முயற்சித்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி. முயற்சிக்காமல் நீங்கள் யோசித்து நீங்கள் குழப்பத்தில் இருந்தால் வாழ்க்கையே உங்களுக்கு குழம்பிக் கொண்டே இருக்கும். எதையும் நீங்கள் சாதிக்க முடியாது. தோல்வியே வெற்றி கொடுக்கும். கண்டிப்பாக கன்னிராசினியர்களே, ஒரு முறைக்கு 2 முறை தோல்வி அடையுங்கள். நானே சொல்கிறேன், தோல்வி அடையுங்கள். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் அனுபவம், பக்குவம் நிறைந்தவர்கள். நீங்கள் அனுபவத்தால் ஜெயிக்க பிறந்தவர்கள். நீங்கள் தோல்வி அடைந்தால் கண்டிப்பாக அதில் அனுபவம் கிடைத்துவிடும். அதை எவ்வாறு கையாள வேண்டும், எந்த இடத்தில் நாம் வீக்னஸாக இருக்கிறோம் என்று அறியக்கூடிய ஒரு நபராக நீங்களே உள்ளீர்கள். ஆகிய தோல்வியை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம். தோல்வி 1 முறைக்கு 2 முறை 5 முறை கூட தோல்வி அடைந்தாலும் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்போ அரசியல் சார்ந்த துறையிலோ கால் வைப்பது உறுதி. அந்த பாக்கியம் தற்போது இருக்கிறது உங்களுக்கு. இந்த 2020 ஒரு சாதகமாக இருக்கிறது. கவலைப்பட வேண்டாம். நேயர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கை சந்தோஷம், மகிழ்ச்சியும் கைகூடி உங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்தும் சேர, அனைத்தும் கிடைக்க நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நேயர்களே, நன்றி. நம்ம வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கன்னிராசி நேயர்களே, உற்சாகம், சந்தோஷம் வாழ்க்கையில் நிலவு என்றும் நாம் இறைவனோட வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய வாழ்க்கை நன்றாக சிறப்பாக இருக்க வேண்டும். நம்ம வீடியோ பிடித்திருந்தால் நேயர்களே சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி உங்கள் ஆதரவு தெரிவிங்கள். நன்றி நேயர்களே.